யார் காலடியெல்லாம் தெரிகிறதோ அங்கேயெல்லாம் விழுந்து விழுந்து புரண்டு புரண்டு படுத்து ஊர்ந்து ஊர்ந்து இன்றைக்கு பதவியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை சொல்லுகிறோம். நீ கட்சி முக்கியமா நான் முக்கியமான்னு பார்க்காத, நான் தான் உனக்கு முக்கியம், இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொன்ன உடனே முச்சந்தி பழனிசாமி நேரா போய் காலில் விழுந்தது அமித்ஷா கிட்ட தான். காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன் என்று சொன்ன கலைஞரின் பிள்ளை எங்கள் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். காலம் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அரசியல் எப்படி என்று காட்டிக்கொண்டே இருக்கிறது. 11 தொல்லி பழனிசாமி திடீரென்று ஏன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு போகிறார், வெள்ளை கொடி காட்ட போகிறாரா என்று கேட்டிருக்கிறார். உள்ளபடியே பாவம் பரிதாபத்திற்குரிய நபர்தான். தான் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து 11 தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டு பாரதிதாசன் சொல்லுவது போல நக்கி பிழைப்பார் அதையும் நல்லதென்று சொல்லுவார் என்று பாவேந்தனுடைய வரிகளை தொடர்ச்சியாக நிரூபிக்கிற வகையில் எல்லா நேரமும் வீராவேசம் பேசிவிட்டு கடைசியில் படுத்தே விட்டானையா என்கிறது போல யார் காலடியெல்லாம் தெரிகிறதோ அங்கேயெல்லாம் விழுந்து விழுந்து புரண்டு புரண்டு படுத்து ஊர்ந்து ஊர்ந்து இன்றைக்கு பதவியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை சொல்லுகிறோம். நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன், இது நீங்கள் சொன்னது. உங்களுக்கு அடுத்த தளத்தில் இருந்த தலைவர்கள் எங்கள் உயிரே போனாலும் அதிமுக இனிமேல் பாஜகவோடு வைக்காது என்று நம்முடைய மெயின் ரோடு குமாரில் தொடங்கி நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய குவார்ட்டர் சண்முகம் வரைக்கும் எல்லோரும் பேசினார்கள். இது என்னடா புது பேர் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது நான் சொல்லலை, யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இவங்க எல்லாரும் வீராவேசமாக பேசினாங்க. ஏன் இன்னும் நம்முடைய முச்சந்தி குமார் சொன்னார், நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான். காவேரிப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு சாமி சொன்னார், பாஜகவோடு ஒட்டும் உறவுமே இல்லை அப்படின்னு வீராவேசம் பேசினார். இன்னும் பல தலைவர்கள் இருந்தாங்க. நத்தத்தில் ஒருத்தர் பேசினார், தஞ்சாவூரில் ஒருத்தர் பேசினார். இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து நேரடியாக போய் நான் இப்போ ஒரு கட்சிக்கு போகிறேன் அப்படின்னா நேரடியாக ஒரே காரில் போயிடுவேன். ஒரு கட்சியை பார்க்கறதுக்கு, ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமா 3 காரில் ஏறி ஒளிஞ்சு மறைஞ்சு போய் காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிருங்க நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொன்ன கதை இருக்கு தெரியுமா? அந்த கதையோட நாயகன் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. என்னடா புது கதையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற கதையெல்லாம் இல்லைங்க. தன் மகன் மிதுன் மீது கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா ஒரு இடத்துல மாட்டுது. இரண்டாவது பழனிசாமியோட உறவினர்னு சொல்லக்கூடிய சம்பந்தி ராமலிங்கத்து இடத்துல 756 கோடி வரி ஏய்ப்பு நடக்குது. அவர் வீட்டில் உட்பட 26 இடங்கள்ல ரெய்டு பண்றப்ப 10 கோடி பணம் உட்பட 756 கோடிக்கான ஆவணங்கள் சிக்குது. ராமலிங்கமும் சொல்லிட்டாரு, மித்துனும் சொல்லிட்டாரு, நீ கட்சி முக்கியமா நான் முக்கியமான்னு பார்க்காத, நான் தான் உனக்கு முக்கியம், இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொன்ன உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி எந்த காரில் போனால் நம்மளை தெரிஞ்சிருமோன்னு 3 கார் மாறி போன முச்சந்தி பழனிசாமி நேராக போய் காலில் விழுந்தது அமித்ஷா கிட்ட தான். அமித்ஷா கிட்ட காலில் விழுந்தது அலுவலகத்தில் இல்லை, தமிழ்நாட்டு நலனுக்கு இல்லை, தன் சொந்த நலனான தன் மகனுக்காக போய் விழுந்த கால் தான் அமித்ஷாவினுடைய கால். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், முதலமைச்சர் இந்தியாவிலேயே நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கிற பத்திரிகையில் இந்திய வரலாற்றிலேயே, இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே 9.69% இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த அங்கத்தின் சார்பாக நமக்கு வரவேண்டிய நிதி, நமக்கு இழைக்கப்படுகிற அநீதியை நேரடியாக போய் அந்த இடத்தில் பதிய வைப்பதற்காக தன்மானமிக்க தமிழனாக திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக போகிறாரே தவிர தன் மகனுக்காக போய் காலிலே விழுந்து கூட்டணி வைக்கிற பஞ்சாயத்து கதைக்கு போகவில்லை. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் போய் என்ன சாதித்தீர்கள் என்று உங்கள் வரலாறை எடுத்து பார்த்தால் ஆளுநர் மாளிகையை பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் நம்முடைய பஞ்சாயத்து மேடையாக்கிய கதை உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அமித்ஷா வீட்டிற்கு பழனிசாமி போனால் அடுத்த முறை நம்முடைய பன்னீர்செல்வம் போவார். பன்னீர்செல்வம் போனால் பன்னீர்செல்வத்தின் மகன் ஒரு முறை போவார். பழனிசாமி போனால் பழனிசாமியினுடைய மகன் போவார். ஏன் பழனிசாமி அவர்களே, உங்களுடைய மச்சானையும் நீங்கள் அழைத்து போன வரலாறெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த வரலாறெல்லாம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அங்கே போய் என்ன செய்தீர்கள் என்றால், உங்களுடைய நாற்காலியை தக்க வைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை அடகு வைத்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்தீர்கள். ஆனால்
காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன் என்று சொன்ன கலைஞரின் பிள்ளை எங்கள் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுக்கு காலை பிடித்தோ காலை வாரியோ பழக்கம் இல்லை. நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். சுயமரியாதை சுடரொளியாய், தன்மானத்தின் சிங்கமாக, தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக வளைந்த முதுகெலும்பை நிமிர்த்தி காட்டியிருக்கிற எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லி போகிறார். டெல்லி பட்டினம் அதிரப் போகிறது. நன்றி.